ஹலோ வணக்கம் லீஃபேம். லீஃபேம். லீவாக்ஸ் ஃப்ளைட்டு கண்டிப்பாக 3 o'clock ரீச் ஆகிடும். what an experience. ஹலோ வணக்கம் லீ ஃபேமிலி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஹோப்ஃபுல் நம்ம அடுத்த வீடியோ வந்தாச்சு. என்னடா பேக்கில் எடுத்துகிட்டு எங்கே போகிற ரெடியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 2 days ட்ரிப்பு போகிறோம். எங்கன்னா சதுரகிரி சிவனை பார்க்கறதுக்காக ஃபேமிலியோடு போகிறோம். இந்த vlog அதோட ஸ்டார்டிங் தான். இப்போ எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்கோம். கரெக்டாக 5 ஆக போகுது. நம்மளுக்கு அங்கே எக்மோரில் 6:40 ட்ரெயின். ஸோ ஹோப்ஃபுல் இப்போ நான் கிளம்பி பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். ஸ்டே டியூன். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லீ ஃபேமிலி ஒரு வழியாக நம்ம ட்ரெயின் ஏறிடும். நம்ம டிக்கெட் புக் பண்ணதெல்லாம் நம்ம ரிசர்வில் அன்ரிசர்வில் தான் போகிறோம். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா நம்ம ரிசர்வ்டுக்கு மாறிடுவோம். ஏன்னா விழுப்புரம் வரைக்கும் நான் டிக்கெட் எடுக்கிறேன். இங்கேருந்து விழுப்புரம் வரைக்கும் நான் அன்ரிசர்வில் தான் போகிறோம். செம்ம கூட்டம் வச்சு எங்கள் மாமா முன்னாடியே எனக்கு இடம் பிடிச்சி வச்சுட்டான். எங்கள் மாமா உங்களுக்கு மெட்ரோ பண்ணிக்கிறேன். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:55க்கு எக்மோர்லேருந்து கிளம்பி கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் 6:55க்கு இங்கேருந்து எக்மோர்லேருந்து கிளம்புது. நம்ம போகிறது விருதுநகர். விருதுநகருக்கு டிக்கெட் எடுத்துருக்கேன். விருதுநகருக்கு டிக்கெட் 195 அன்ரிசர்வில். ரிசர்வ் பண்ணியிருந்தால் 700. நான் விழுப்புரத்துலேருந்து தான் ட்ரெயின் டிக்கெட் போட்டு ரிசர்வ் பண்ணியிருந்தேன். ஸோ விழுப்புரம் போகிற வரைக்கும் நம்ம அன்ரிசர்வில் தான் போயிருக்கோம், வேறு வழி இல்லை. எங்கள் மாமா வந்தவங்க தான் அந்த பண்ணி. எங்கள் மாமா ஒரு பயங்கரமான ஃபார்ம் ஃப்ரெண்டர். ஓகே, வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இன்னொரு 2 நாளைக்கு நான் ஃபுல்லாக இதில் இருந்து செல்லை பிடுங்கி ஆமாம். எஸ் பேபி, இப்போ தான் ஃப்ளைட் ஏறுறதுக்காக வந்திருக்கோம். ஏர்போர்ட்டுக்கு வந்துக்கிறோம். ஓகேவா? நாளைக்கு காலையில் நேராக கிளம்பி வந்துரு. ஓகேவா? ஏர்போர்ட்டுக்கு வந்துரு. மாமா ஹாய் செப்பு. ஹாய். ஏன்டா சிரிக்கிறீங்க? இல்லை, எனக்கு புரியல. ஏன்டா சிரிக்கிறீங்க? எங்க மாமா போற? அது ஒன்றும் இல்லைடா அம்பி. கந்து வட்டிக்கு 10 ரூபாய்க்கு 10,000, 10 ரூபாய் இல்லை 10,000 ரூபாய் வாங்கிட்டு குற்றாலத்துக்கு போகிறேன். குற்றாலத்துக்கு போயிட்டு இப்போ அதுக்கு தான் போகிறீங்க. அதில் என்ன சந்தேகம்? நான் போகிறேன். அப்போ குற்றாலம் போகிறோங்க. ஒன்று தண்ணியில் இருக்கணும், இல்லை தண்ணியில் இருக்கணும். நல்லா டைலாக் போகிறோம். அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் வந்தாச்சு. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஸ்டேஷனில் இருக்கும். ட்ரெயின் கிளம்பிடுச்சு, போயிட்டுருக்கு. அவங்களுக்காக எனக்கு வீடியோ பண்ணிட்டுருக்கேன். பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு 8 hours ஆகும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த டிக்கெட் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ்னா உங்களுக்கு 700 வருது. நீங்கள் அன்ரிசர்வ்னா உங்களுக்கு 190 சம்திங் வரும். அன்ரிசர்வ் மட்டும் பண்ணுறதுங்க. சத்தியமாக உட்காந்து வர முடியல, முழுலாம் வலிக்குது.
இந்த ட்ரெயின் கரெக்டாக 6:50க்கு எடுத்தாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:50 ஆகுது. 9:50க்கு விழுப்புரம் வந்துருச்சு. ஆக்சுவலி 30 minutes லேட்டுன்னு நினைக்கிறேன் ட்ரெயின். ஃபுல் வா லாஸ்ட்டுக்கு அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஓடி வந்தாங்க, முடியல. ஓகே, நான் போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன். சாப்பிட்டு வந்து உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தருமோ எல்லா இன்ஃபர்மேஷன் தரேன். கிளைமேட் சூப்பராக இருக்குது. லீஃபேம் மழை பெய்யும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இருட்டில் ஒன்றுமே தெரியாது. ஆக்சுவலி நம்ம காலைல 3 மணிக்கெலாம் போயிடுவோன்னு ட்ரெயினோட இதில் போட்டுருந்துச்சு ஆப்பில். ஆனால் இது வரைக்கும் தெரியல எப்போ போவோன்னு. குட் மார்னிங் லீஃபேம். டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகும். இந்த 20 நிமிஷம் இருக்குது. நம்ம ஸ்டேஷன் வரவுன்னு கொஞ்சம் கிட்ட தான். நம்ம விருதுநகரில் இறங்க போகிறோம். மழை பெய்யுறாங்க. நம்ம எப்படி ஏற போகிறோம்னு தெரியல. போய் அப்படியே உட்காந்து வேண்டியதான். பஸ்ஸு இல்லை, மழை எப்படி ஏற போகிறோம்னு தெரியல. மழைங்க சாப்பிட்டு ஃபுல். இங்கேருந்து நம்ம ஒரு பஸ் பிடிச்சி அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அம்மா சொன்னாங்க யார் வீட்டுக்கு போகிறோமோ இல்லை, யாரோ தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகிறோம்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு திரும்பியும் பேசுகிறேன். என்னது மாமா அது? அருவா இவ்வளோ பெருசு இருக்கே மாமே. எதடா சொல்ற தலை மாமா? விருதுநகர் வந்தாச்சா? விருதுநகர் நண்பர்களோட பழகி பாருங்க மாமா. என்ன தெரியும், பரோட்டாவே தருவாங்க. சொந்த ஊருக்காரன்ல நைட்டு ஒரு 3:30 மணிக்கு தான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன். 3:30 மணிக்கு தான் நம்ம வந்தோம். விருதுநகர்லேருந்து சூளமேடுன்னு ஒரு கிராமத்துக்கு வந்து தெரிஞ்சவங்க வீட்டில் இருந்தோம். இப்போ தான் காலை எழுந்து குளிச்சுட்டு பஸ் ஏறி இருக்கோம். இப்போ சூளமேட்டிலேருந்து திரும்பி விருதுநகர் போயிட்டு அங்கேருந்து நம்ம பஸ் பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். இந்த பஸ்ஸை கொஞ்சம் பாருங்கள். இந்த மாதிரி பஸ்ஸெலாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மோகித், பஸ்ஸு நீ தானே ஃபஸ்ட் டைம் வர? ஆமாம், இந்த மாதிரி பஸ்ஸில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஒரு மாதிரி குட்டியாக இருந்தாலும் ஜாலியாக இருக்குது இந்த பஸ்ஸில். ஏங்க முந்தி போனால் ஒரு 30 பேர் கூட இருக்க மாட்டாங்க இந்த பஸ்ஸில். ஆனால் மாட்டு வண்டி மாதிரி. சரி, ஓகே காய்ஸ், நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து பஸ் ஏறிட்டு நான் உங்களுக்கு திரும்பியும் அங்கேருந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸ்டே டியூன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி நம்ம வந்து விருதுநகர் பஸ் ஸ்டாப் வந்துச்சு. விருதுநகர் பஸ் ஸ்டாப் வந்துட்டிங்கன்னா இங்கேருந்து வத்திரா இருக்குது அப்படின்னு இந்த ஸ்டாப்பிங் போகிற பஸ்ஸு கேட்டு ஏறினீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் போயிடலாம். இப்போ நான் வந்து உட்காந்துருக்கோம். மாமா பின்னாடி உட்காந்துருக்காரு. மாமா
நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம் குடும்பத்தோட. வாங்க கோயிலில் போய் சொன்னீங்க. பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே இங்கே உங்களுக்கு ஷேர் ஆட்டோ இருக்குது. இங்கேருந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி நம்ம உள்ளே போகணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தூரம். ஃபேமே நம்ம ஒரு வழியாக வந்துட்டோம். பஸ் இறங்கின இடத்துல இருந்து மினிமம் ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். நீங்கள் ஷேர் ஆட்டோவில் வந்தீங்கன்னா 20 ரூபா வாங்குவாங்க. நீங்கள் காலில் வந்தீங்கன்னா இங்கே உள்ளே வந்து இங்கே பார்க் பண்ணிக்கலாம். என்னடா ரெஸ்ட் ரூமா? சோறு போடுறாங்க. நல்லா இருக்கா? டைகர் நாட் லைக் எ பிரதர். ஐயா இங்கே வந்து சாம்பார் சாதம் அப்புறம் ஒரு கூட்டு தராங்க. டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது. இப்போ நான் வந்து ரசம் வாங்கினேன். சீரியஸாகவே நல்லாயிருக்கு. ரசம் நல்லா இருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் சாம்பார் வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் தான். நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. நாங்கள் சிப்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோமா, அதை வச்சு தெரியும். ஒரு எதிர்ப்பு சொன்னால் அதுக்கு இன்னொரு எதிர்ப்பு சொன்னல. சொல்ல தம்பி ரசம் நல்லா தான் தம்பி. சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ பிடிச்சிருக்கா? இது சாப்பாட்டுக்காக வயிறு டேஸ்ட்டுக்காக சாப்பிடக்கூடாது. வயிற்று பசி பக்தியோடு இருந்து சாப்பிடணும். ஒருத்தவங்க அன்னதானம் கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? ரொம்ப கண்டென்ட் பேசுது. நீங்கள் ஆட்டோ விட்டு இறங்கினோடனே இந்த ஏஆர்எஸ் அன்னதானம் மடம் இருக்கும். நீங்கள் அங்கே வந்து சாப்பிட்டு நீங்கள் மலையேற ஆரம்பிக்கலாம். சீரியஸாக சொல்கிறேன், சூப்பராக இருந்துச்சு. நான் 2 வாட்டி வாங்கி சாப்பிட்டேன். சீரியஸாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே இப்படி திரும்பினீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மலையை நோக்கி நடக்க வேண்டியது தான். எங்க மாமா போகிற? கோயிலுக்கு போகிறேன் சாமி. போயிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கலான்னு. என்னன்னு? கல்யாணம் ஆகணும் தான் சாமி. ஆயிடுமா? 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன், ஆகல. திரும்ப 5 வருஷம் வயசு மறுபடியும் வந்து கேட்குறேன் சாமி. நடக்கும் மாமா, நடக்கும். இங்கே கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் சாமி கயிறோட வந்து கட்டிடலாங்க. இந்த மலையோட அழகை பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கு. காமெடியா மொஹித்? லீஃபேம் கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. இப்போ ஏற ஆரம்பிச்சிருக்கோம். மொத்தம் 14 கிலோமீட்டரும். இப்போ தான் ஒருத்தர் சொன்னார். அந்த கண்டென்ட்டை நாங்கள் அப்படியே உங்கள்கிட்ட சொல்லிட்டோம். பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுது. நம்ம மேலே ஏறி கீழே இறங்கி எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஆட்டோ விட்ட இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வர மாதிரி இருக்கும். உள்ளே போக போக அப்படியே டென்ஸாக கடையாக வருதுங்க. என்னாச்சு? ரொம்ப உன் தங்கச்சிக்கு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஸ்டார்டிங் நீங்கள் ஒரு சாமி இருக்கும். நீங்கள் அதை கும்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேலே மலை ஏற வேண்டியது தான். இரு ஜெய் ஜக்கம்மா வீடியோ எடுத்து தான். ஓகே ஃபைன், போகலாம் வாங்க மேலே போய் அடிச்சிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ணாமலையா இருக்கு. முக்கியமாக இந்த குச்சி இல்லாமல் போயிடாதீங்க. இந்த குச்சி வந்து 20 ரூபா. இங்கே நீங்கள் முடிஞ்சால் ஊர்லேருந்தே கூட குச்சி உடச்சி எடுத்துன்னு போங்க. ஏன்னா ஏமாத்துறாங்க குச்சி கூட. நீங்கள் இங்கே உள்ளே வந்தீங்கன்னா ஃபாரஸ்ட்காரங்க உங்கள் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுப்பாங்க. எவ்வளோக்கா டிக்கெட்டு? 10 ரூபா ஒரு ஆளுக்கு. ஆக்சுவலி நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போகும்போது ஏதோ ஒரு ஸ்லோகன் சொல்ல சொன்னாங்க எங்கள் பாட்டி. என்னென்னா, ஐயனே ஈசனே நாங்கள் மேலே போயிட்டு வரைக்கும் எங்களை பத்திரமா பார்த்துக்கோ. இந்த ஸ்லோகனை சொல்லிவிட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் தூரம் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த மலைக்காக நாங்கள் வந்து 16 hours ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கோம்.
ஏய் குச்சி அவங்க கிட்ட கொடுறா, நம்மளுக்கு வேணாண்டா. மாமா இல்லைண்ணா இப்போ வெயிட்டாக இருக்கணும் அதான். ஆக்சுவலி கொஞ்சம் தூரத்துக்கு இது மாதிரி பாதை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் நம்ம கீழேருந்து நடந்து போயிட்டுருக்கோம் வாசுக்குள்ளே. சண்டையை பற்றி சொல்லி ஆட்டோவில் வரும்போது ஒரு செம்ம சண்டைங்க. ஆட்டோக்காரங்களாம் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உங்களுக்கு அந்த கிளிப்பை நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஐயோ யோ 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 என்ன சண்டை. நான் தான் ஏற்றுவேன், நீ தான் ஏற்றுவேன். ஒரு மலையேற வந்து நம்மளால் நிம்மதியாக போயிட்டு வர முடில. செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது. கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. வேறு டைம் நானா கரெக்டாக 10:35 நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்க்கலாம் நம்ம மேலே போய் எவ்வளோ நேரம் ஆகுது. இதே ஸ்பீடில் நடந்தோன்னா நம்ம கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 hours மேலே போயிடலாம். செம்மையாக இருக்குங்க வழி ஃபுல்லாக. ஆக்சுவலி இன்றைக்கி சித்ரா பௌர்ணமியில் எஸ் கூட்டமாக இருக்கு சொன்னாங்க. பார்க்கலாம். கூட்டம் அதிகம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா நாங்கள் போயிட்டு தான் இருக்கோம். மேலே இருந்தால் தான் தெரியும் என்ன கதைன்னு. ஏன்னா நாங்கள் போன வாட்டி பருவதமலை போகும்போது செம்ம கூட்டங்க. நாங்கள் மேலே கிட்ட கொஞ்சம் நேரம் ஸ்டக் ஆகி ரொம்ப நேரம் நின்றுருந்தோம். ஓகே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பார்க்கலாம். இதுக்கு எனக்கு கை வலிக்குது. எவ்வளோ நேரம் முடிச்சுன்னு வருதுன்னு தெரில.